முல்லைத்தீவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். முல்லைத்தீவு கல்விலான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி நபரொருவர் படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி படுகாயமடைந்த நபர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு வயலில் அறுவடை செய்த நெல்லை வீதி காவலில் பாதுகாத்தவரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பிரதேச செயலகத்தில் பற்றியது தீ, அவசரமாக வெளியேற்றப்பட்ட பணியாளர்கள். களுத்துறை பிரதேச செயலக கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தீ விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் 6 மாடிகளை கொண்ட களுத்துறை பிரதேச செயலக கட்டிடத்தின் துறை தளத்தின் மின்கசிவால் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் களுத்துறை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் தீயை அணைக்க 2 தீயணைப்பு வாகனங்களை அனுப்பி வைத்துள்ளதுடன் கட்டடத்திலிருந்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்பு வீரர் ஒருவர் மூச்சு திணறல் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாசா எரிப்புக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை, அதாவுல்லா வலியுறுத்து. ஜனாசா எரிப்புக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் MLM அதாவுல்லா வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றின் இன்றைய அமர்வில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மீறி ஜனாசாக்களை எரிக்க வர்த்தமானி ஒன்றை அப்போதைய அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி வெளியிட்டிருந்தார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஜனாசாக்களை எரித்தமை குறித்து மன்னிப்பு கோரியமை நல்ல விடயம். ஆனால் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை மீறி ஜனாசா எரிக்க வர்த்தமானி வெளியிடப்பட்டமையால் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமை மீறப்பட்டது. இந்த விடயம் தொடர்பாக நான் பல தடவை இந்த சபையில் கேள்வி எழுப்பியுள்ளேன். எனவே மன்னிப்பு கேட்பதை விட அதற்கான தண்டனையை யாருக்கு வழங்குவது என்பதை இந்த நாடாளுமன்றம் தீர்மானிக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் MLM அதாவுல்லா குறிப்பிட்டார். அரசு சொத்துக்களை முகாமைத்துவம் செய்ய தயார். அரசு சொத்துக்கள் முகாமைத்துவ சட்டத்தினூடாக இலங்கையில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களின் சொத்துக்களையும் விசாரணை செய்து முறையான முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தயார் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். அத்துடன் 1600க்கும் மேற்பட்ட அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவற்றின் சொத்துக்கள் சரியான முறையில் நிர்வகிக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். அந்த நிறுவனங்களில் சுமார் 9700 வாகனங்கள் இருப்பதாகவும் நிலையான சொத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி அவற்றை முறையாக முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு பயனுள்ள சேவையை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிதியமைச்சர் என்ற வகையில் முன்வைக்கப்பட்ட இது தொடர்பான சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை நாடாளுமன்றத்தின் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பொருளாதார மாற்றத்துக்கான சட்டமூலம் மீதான விவாதம் நாளை விவாதிக்கப்பட உள்ளதுடன் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பான சட்ட கட்டமைப்புகள் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்படும் எனவும் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு சாதகமான சூழல் அமையும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. சாதாரண தர பரீட்சைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. அண்மையில் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்குரிய பெறுபேறுகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் வெளியிடும் போது 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் ஆண்டின் முதல் 2 மாதங்களிற்குள் திட்டமிடப்பட்டுள்ளதென்பதை பரீட்சைகள் திணைக்களம் அறிவிக்கும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம்ஜயந்த தெரிவித்தார். பிடிப்பன களஞ்சிய சாலையில் பாடநூல் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் உயர்தரம் மற்றும் ஏனைய பரீட்சைகளை முன்னதாக நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் பரீட்சை கால அட்டவணையை புதுப்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
மேலும் சாதாரண தரம், உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அண்மைய கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு பின்னர் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்ட உயர்தர வகுப்புகளுக்கான கற்கைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். கிளப் வசந்த கொலை விவகாரம், மேலும் 2 கைது. அத்துருக்கிரியவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கொல்லப்பட்டதை அடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களை ஏற்றி சென்ற வேன் சாரதியும் பேருந்தின் சாரதியும் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 8ஆம் திகதி அத்துருக்கிரியவில் பச்சை குத்தும் நிலையத்தை திறக்க சென்ற கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவும் மற்றும் ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதுடன் பிரபல பாடகி கே சுஜீவா மற்றும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட மேற்கு தடுப்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேலும் 2 சந்தேக நபர்கள் நேற்று மாலை அத்துருக்கிரியம் மற்றும் பத்திரமுள்ள பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எனவும் மற்றையவர் துப்பாக்கிதாரிகளை அழைத்து வந்த கார் ஓட்டுநருக்கு உதவியர் எனவும் தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்றம் எந்த நேரத்திலும் கலைக்கப்படலாம். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் இறுதி நிமிடம் வரை நாடாளுமன்றத்தை எந்த நேரத்திலும் கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதென மகிந்த தேசப்பிரிய கூறியுள்ளதாக ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகத்திற்கு வருகை தந்து கலந்துரையாடிய பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மகிந்த தேசப்பிரிய, முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் முகமட் இன்றைய தினம் எமது அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் நான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தினை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டா என கேட்டேன். ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட்டு தேர்தல் முடிவுகள் வரும் வரை ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளதாக தெரிவித்தார். இது முதல் முறையல்ல, முன்பும் இது நடந்துள்ளது. ஒருமுறை பிரேமதாச சிரிமாவோ பண்டாரநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு பிரேமதாச தேர்தலில் வென்று இருந்தபோது JR ஜெயவர்தனன் நாடாளுமன்றத்தினை கலைத்திருந்தார். பல காரணங்கள் அவருக்கு இருந்தது. கடைசி நிமிடம் வரை அவர் கூறியிருந்தார். இதற்கு அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக பல விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவரும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்றனர். பொது வேட்பாளருக்கா இல்லை யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் தீர்க்கமான முடிவு எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார்.